இந்த பூமாரி வாடா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா இங்க வந்து பார்த்தா எங்கேயுமே ஆளக்கானா, எங்கிட்டு தான் போனான்னு தெரியலையே. பூமாரி, ஏ பூமாரி, எங்க இருக்க பூமாரி? பூமாரி, சபா தொண்டை தண்ணியே வத்திரும் போல இருக்கே. எங்கிட்டு தான் போவான்னு தெரிய மாட்டேங்குது. சரி, அந்த பக்கம் எதுவும் போய் பார்ப்போம். இப்பதாக்கா வீடு வாசல்ல நிறைஞ்சு இருக்குது. இத்தனை நாளா உடம்பு செல்லன்னு நீ நடிச்சுட்டு தான் தெரிஞ்சிருக்க. ஏன்டா ஏக்கா அப்படி சொல்ற? அக்கா எப்படியும் பொண்ணு தர மாட்டா, நம்ம இப்படி உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னோம்னா பொண்ணு தந்துருவா அப்படின்னு தான் இத்தனை நாளா நீ நடிச்சிட்டு இருந்திருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உடம்பெல்லாம் அப்பயுமே சரியில்லை தான். உன்னையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான்க்கா என்னமோ உடம்புக்கே தெம்பு அந்த கணக்கா இருக்கு. இவனை இப்படி பார்க்கணுன்னு தாண்டா அம்பிட்டு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரியே இருடா, சும்மா என்னமோ சோந்து போய் மூளையில படுக்கிற, எனக்கே சங்கட்டமா இருக்குது. நான் என்னக்கா பண்றது, உடம்பு ஒத்துழைக்கணும்ல. ஓய் மீனம்மா, வாங்கம்மா. இதுதான் வர்ற நேரமா? எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வர? ஏடி நீ கேக்குறது எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னடி, நீ எத்தனை மணிக்கு இங்கே வந்து நிக்கடி அப்படின்னு இருக்கமா இருக்குடி. கொழுப்பு தானே ஆகாதுன்றது. கல்யாண வேலை ஊறுபட்டது கிடக்குது. நம்ம வீட்டு கல்யாணம், இது வேற யார் வீட்டு கல்யாணமா? வந்து வேலை வெட்டி இழுத்து போட்டு பாக்குறது இல்ல? உங்களுக்கு எல்லாம் தனியா பத்திரிக்கை வச்சு அழைக்கணுமோ? அட நீ வேற ஏன்பா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பையன் வேற நாளைக்கு வேலைக்கு போகணும்ல, அதான் சரி துணியெல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம்னா அப்புறம் ஒரு நாள் பொழுது இங்கேயே ஓடி போயிடும். அவன் பாட்டு காலையில் கிளம்பி போயிடுவான். இல்லைன்னா அங்கிட்டு போயிட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு முடியாது. அதான் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கிட்டு போக தேவையில்லை. அவங்களே நினைச்சதுக்கு நேரத்துக்கு வச்சுக்கிட்டு என்ன பையனை வேலைக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்காவ? நம்மள மாதிரி வேலை இருந்தா பரவாயில்ல, அவன் வேலை செய்யறது ஸ்கூல்ல. டீச்சரே லீவ் போட்டா அப்புறம் பசங்க படிப்பு என்ன ஆகுறது? சின்ன வயசுல கூட லீவ் போட்டான் போல இருக்கு, இப்பெல்லாம் லீவ் போடுறதுக்கு நேரம் இல்லை. அதுதான் பாரு, வேற ஏதோ ஆபீஸ் உத்தியோகத்துக்கு போயிருந்தா கூட லீவை போட்டுட்டு போகலாம். பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் லீவ் போட்டால் பிள்ளைங்க படிப்பு கெட்டு போயிருன்ட்டு லீவே போட மாட்டான். சரி என்ன வேலை இருக்குன்னு சொல்லு, எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்ப்போம். நீயும் வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கோலத்தை போட்டோம்னா ஒருத்தர் கோலத்தை போட ஒருத்தர் கலர் அடிக்கணும், சரியா வேலை முடிஞ்சிருக்கும். அடுத்து உள்ளுக்குள்ள போயிட்டு சமையல் வேலையை பார்ப்போன்னு பார்த்தேன். நீ ஆடி அசைஞ்சு இப்பதான் வர. இப்பதான் நானே கோலத்தை போட்டு முடிச்சேன். இனி உள்ள போய் சமையல் வேலையை பார்க்க வேண்டியதான். சரி இப்போ ராத்திரிக்கு என்ன விசேஷம்? எப்படியும் தம்பி வீட்டில் பரிசம் போட்டு பொண்ணு அழைக்கணும். அவனுக்கு இப்போ உடம்பு கிட முடியாது. சரி இப்போ என்ன பண்ணுறது? வீட்டில் ஒரு மனுஷி இருந்தால் அவள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்ப்பா. அதுக்கு தான் துப்பு இல்லாமல் போச்சு. அதான் இனி எதை பற்றி யோசிக்க வேண்டாம். அதான் நம்மளே இருக்கோம்ல, நானே எல்லாத்தையும் இழுத்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் நான் வந்துட்டேன்ல. இன்னும் அந்த சரோசாவுக்கெல்லாம் போன் போட்டு சொன்னேன்னா ஆளுக்கு வந்துடுவாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்பாங்க. நீ கவலைப்படாத. என்னடி பண்ணுறது? திடுப்புன்னு கல்யாணம், நேரமும் வேற இல்லை. அந்த வேலை செய்யவா இந்த வேலை செய்யவா என்ன பண்ணுறதுனே தெரியல. டப்புன்னு வேலையை பார்க்க வேண்டியதான். பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆகி போயிடும். உள்ளுக்குள்ள அரிசி பருப்பு எல்லாம் இருக்கானே? இருக்குமா, எல்லா பையன் வாங்கி போட்டிருக்கான். என்ன சொல்லுங்க, நம்ம வீட்டுல இருந்து கூட எடுத்துட்டு வரேன். அட அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, என் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அதெல்லாம் சொல்லி எல்லாம் ஜாமான்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இங்கே ஆக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல. அதான் கத்திஜா வீட்லேயே அவங்க வீட்டுக்காட்ட சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம். என்ன வேணும்னு சொல்லி மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட சொல்கிறேன். ஓஹோ, அப்போ மொத்தமாக மல்லிகை ஜாமானோட தான் கிளம்பி வந்திருக்கீங்க. என்னடி பண்ணுறது? நான் வேண்டான்னு சொன்னாலும் அவங்க கேட்கவே இல்லை. கத்திஜாவும் அவங்க வீட்டுக்காரும் போமா கம்முனு இருமா, நம்ம வீட்டில் ஜாமான் இருக்கும்போது எதுக்கு நீ அங்கே இங்கே காசை கொடுத்து வாங்கணும்னு சொல்லி அவங்க அள்ளி கட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. சரி நான் போய் அடுப்பை பற்ற வச்சு விட்டு உலைய வச்சு விட்றேன். நீ வேகமாக இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வா. சரி நீ போ, நான் வரேன். உனக்கு எதுவும் பால் எதுவும் வச்சு காய வச்சு தரவா? இல்லக்கா, பால் குடிச்சா அப்பெல்லாம் சேர மாட்டேங்குதுக்கா. ரொம்ப தும்மல் இருமல் வந்துகிட்டே இருக்கு. எப்பயும் நீங்க ஒழுங்கா காய வச்சு குடிச்சிருக்க மாட்டீங்க. நான் பாலை காய வச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு கொண்டு வரேன். கொஞ்சோண்டு சக்கரை போட்டு கொஞ்சோண்டு குடிசாமி. வேண்டாங்க்கா, கல்யாண நேரத்தில் அப்புறம் நான் இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு கிடந்தேன்னா அப்புறம் வர்றவங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். கொஞ்சோண்டு குடிப்பா. கொஞ்சோண்டு குடிக்கிறியா? நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி ஏதோ பண்ணுக்கா. சரி கொஞ்சோண்டு வச்சு எடுத்துட்டு வரேன். வரேன். இந்த சைஸ் போதானப்பா, இல்ல இன்னும் பெருசா கூட கோலத்தை போட்டு விடுவா? ஏக்கா, நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போடுறதுக்கே ஆள் இல்லை. உமாவும் மருமவளும் வந்தாத்தா அவங்க வாசலை கூட்டி விட்டு கோலத்தை போடுவாங்க. இல்லைன்னா முத்து பாட்டுக்கு வாசலை மட்டும் கூட்டி விட்டு தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்டு போவான். நீ வரவும் தாங்க கோலமெல்லாம் போட்டிருக்கு. சரி அக்கா, அப்படியே என்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறியாக்கா? நானும் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். ஆமா, சும்மா படுத்துக்கிட்டே கிடக்காத. படுத்துக்கிட்டே இருந்தாலே நோவு தான். உடம்ப போட்டு அழுத்திக்கிட்டே கிடக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்துரு. சொன்ன வந்தாலாம் வருவாங்க போவாங்க. சும்மா படுத்துக்கிட்டே இருக்காம. அது சரி, முத்து எங்க ஆளையே காணா? மதியானம் வரைக்கும் வேலை இருக்குப்பா அப்படின்னா சரியா போப்பா அப்படின்னு. ஏன்பா, கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு வேலைக்கு அனுப்பிடியா பிள்ளையா நீயே? அது இல்லக்கா,
போனா கூலி தருவாங்க, வாங்கிட்டு வந்தா நாளைக்கு செலவுக்கு ஆகும். சும்மா யார் கையே எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்னு. நம்ம வீட்டு கல்யாணம், நாங்களாம் செலவு பண்ணுறதுக்கு காசெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். ஒன்றும் இல்லாமலாம் சும்மா ஒன்றும் வரல, சரியா? சரிக்கா. சரி இரு வாரேன். அப்பா காளிமுத்து, இந்த பக்கம் மட்டும் ஏத்தி கட்டுவோமா எப்படி? அப்படியே விட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும்னே. இல்ல முன்னாடி இங்க கீழேயும் மேலேயும் கீழேயுமே டிசைன் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி இந்த சைட்லயும் கொடுத்துருவோம்னு பார்த்தேன். அப்படி கொடுத்தா நல்லா இருக்குமா? முன்னாடி கொடுத்துருக்கோம், எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. அந்த மாதிரி இங்கிட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும்யா. சரி, அப்ப அந்த சைட்லயுமே அதே மாதிரி மேலேயும் கீழேயுமே வச்சு கொடுத்துருவோம். சரிப்பா. பாத்தியாடா மவனே, பந்தலே இப்படி பிரம்மாண்டமா போட்டிருக்கானுங்க. நம்ம ஊர்ல எவனும் இந்த மாதிரி போட்டது கிடையாது. அந்த மாதிரி அப்ப சீர்சனத்தை எப்படி செய்வாங்கன்னு பாரு. இப்ப வந்து பேசு. முதல்ல ஏதாவது சொல்லி இருந்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இருந்திருக்கலாம்ல. வாயை கிண்ட அதை சொல்லிவிட்டேன். ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், உன் மாமன் பிள்ளைன்னு. இதுல வேற ஒழுங்கா படிச்சு தொலைஞ்சிருந்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. படிக்கிறதுலயும் வாழைப்பழப்பா இருக்கு. அப்புறம் என்னத்த பண்றது? சும்மா என்ன கரிச்சு கொட்டாம போமா உள்ள. மாமன் பிள்ளை எப்படி இருக்குன்னு வந்து பாரு. தம்பி அக்கா வாக்கா. நீ வருவியே என்னவோன்னு நினைச்சேன். நேத்தெல்லாம் வேற அப்படி பேசிவிட்ட, என் மேல கோவத்துல இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ வருவன்னு நினைச்சு கூட பாக்கலக்கா. அக்கானா யாரு? இன்னொரு அம்மாவுக்கு சமந்தானே. சரி வீடு. ஏதோ என் மருமவ என் வீட்டுக்கு வரலன்னு நான் ஏதோ வருத்தத்தில் பேசிவிட்டேன். சரி என்ன பண்ணுறது, இவளுக்கு இந்த குடும்பம் தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கும் போது யார் என்ன பண்ண முடியும்? ஏக்கா நீயே புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சு கூட பாக்கலக்கா. நான் என்ன 2 பிள்ளையா வச்சிருக்கேன். 2 பிள்ளைலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கவே கண்டிப்பா உன் வீட்டுக்கு 1 கொடுத்துருப்பேன்க்கா. என்ன பண்றது, ஒன்றுன்னு பெற்று வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம இந்த மாதிரி சூழ்நிலையில நான் என்ன பண்ண முடியும்? நானும் தான் முன்னையே கேட்டேன் என் பையனுக்கு கொடுன்னு. நீ தான் புள்ள படிக்குது, வேலைக்கு போகுது, அப்படி இப்படின்னு. புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ கேட்ட, ஸ்கூலுக்கு போகும்போது பொண்ணு கேட்டா எப்படிக்கா தர முடியும்? வேலைக்கு போகும்போதுன்னு தான் கேட்டேன், அப்பயும் தான் நீ இல்லைன்ட்ட. அவதான் கல்யாணமே வேண்டாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாளேக்கா. அப்ப வேண்டாம் வேண்டாம்னா இப்ப மட்டும் வேணும்னால இல்லக்கா, இது நாங்களா வற்புறுத்தி பண்றதுதான். சரி சரி, நீங்களாம் பணத்தோட தான் சேருவீங்க. எங்களை மாதிரி இல்லாதப்பட்டவ கூட சேருவீங்க. என்னைக்கும் பணத்தோட சேரும், குணத்தோட சேரும். அது சரியாத்தான் இருக்கு. அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லக்கா, நீ கவலையே படாத. என் பொண்ணுக்கு என்ன, என் பொண்ணை விட நல்ல பொண்ணா நம்ம மாப்பிள்ளைக்கு அமைவாங்க பாரு. இப்படி ஆறுதல் சொன்னா மட்டும் மனசு என்ன தேரவா போகுது? சரி என்ன பண்றது? சரிக்கா, வந்துட்டு அப்படியே வெளியவே நிக்கிற பாரு. உள்ள வாக்கா. உள்ள பொண்ணெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நைட்டு பரிசம் போடுறதுக்கு. உள்ள போக்கா. அப்படியா? என் மருமவளுக்கு என் வீட்டுக்கு நான் பரிசம் போட்டு கூட்டிட்டு போகணும். இப்படி யாரோ வீட்டுக்கு பரிசம் போட்டு நான் அனுப்ப வேண்டிய நிலைமையில இருக்கேன். ரொம்ப இழுக்குதே, இது ஒன்றும் சரியில்லையே. விடுக்கா. வாக்கா உள்ள வாக்கா. சரி வாயா உள்ள போவேன். இவன் என்ன ஸ்கூல் பையன் கணக்கா டையெல்லாம் கட்டிக்கிட்டு வந்திருக்கான். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. இருக்கட்டும் மாமா. கல்யாணம்னு சொன்ன உடனேயுமே என் பையன் ஆபீஸ்ல வேலை செஞ்சு அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம யார் வீட்டு கல்யாணம், என் தாய் மாமன் வீட்டு கல்யாணம், நான் வந்து செய்யாம இருக்க முடியுமான்னு சொல்லி ஒரே பேச்சு. அப்புறம்தான் இப்ப கூட்டிட்டு வாரேன். வேலை பொழப்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு வாரேன். பாத்துக்கப்பா. வேற யாருக்காக? எல்லாம் உனக்காக. நீ தான் எங்க வரவே வேண்டான்னு இருக்க. ஐயோ அக்கா, அப்பல சத்தியமா நினைக்கலக்கா. சரி உள்ள போக்கா, உள்ள போ. என்னப்பா லிங்கம், உன் அக்கா வந்துட்டாங்க. இனி அடமலை அடிச்சு வெளுத்து வாங்க போதா? ஐயோ ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்ல. இழுவ ஒன்றும் சரியில்லையே. அட நீங்க வேற. அப்படிலாம் இல்ல, சின்ன வயசுல இருந்தே அக்கா அப்படித்தான் பேசும். லூசு, அங்கெல்லாம் நான் தேடிட்டு வரேன், எங்க வந்து உட்கார்ந்துருக்குன்னு பாத்தியா? பூமாரி வா. அரவிந்தா, இன்ன வரைக்கும் உன்னை அங்க இங்க நான் அழிஞ்சு திரிஞ்சு கூப்பிட்டுட்டு வரேன். போன் எங்க வச்ச? சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுல, தலையை சுத்தி தூக்கி வீசிட வேண்டியதானே? எதுக்கு அதை கையில வச்சிட்டு இருக்க? பத்திரமா போடா. என்ன திடீர்னு வான்னு கூப்பிட்ட? என்னாச்சு? மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன எதுவும் பிரச்சனையா? எல்லாரும் ஏமாத்துறாங்கடா. ஏமாத்துறாங்களா? என்ன?